வணக்கம். எலைட் பிரிக்ஸ் தமிழ்நாடு இ-சேவையில் உங்களுடைய தேடுதலுக்கான இடம் இதுவே. தமிழ்நாட்டில் வந்து நியூ ஹோம் ரெண்டல் ரூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் ரைட்டிங்கில் இருக்கணும். ரைட்டிங்கில் சைன் பண்ண 2 monthsக்குள்ளே வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து எதர் ஆன்லைனில் tenancy.gov.inல ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லைனா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா லேண்ட்லார்டுக்கு வந்து 5,000 ஃபைன் வரைக்கும் போட முடியும். இனிமேட்டு டிஜிட்டலி ஸ்டாம்ப்டாக இருக்கணும், ஆதார் வெரிஃபிகேஷன் இருக்கணும், அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் டெனன்ட் கூட பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 12 monthsக்கு அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும், நடுவில் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கே வந்து 90 days ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். அடுத்து செக்யூரிட்டி டெபாசிட். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டினா மேக்ஸிமம் 2 months ரெண்ட்டை தான் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக வாங்க முடியும். நான் ரெசிடென்ஷியல் இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டினா மேக்ஸிமம் 6 months தான் வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டை வாங்க முடியும். அதே மாதிரி இப்போ அடுத்து மெயின்டெனன்ஸ்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு மினிமம் ரிப்பேர்ஸ் இருக்குது, அதை வந்து லேண்ட்லார்ட் கிட்ட சொல்லி அவங்க பண்ணவே இல்லை, ஒரு 30 daysக்கு மேலே ஆகுது அப்படின்னா டெனன்ட் வந்து அந்த ரிப்பேர்ஸை கேரி பண்ணிவிட்டு அந்த ஆகிற செலவை வந்து ரெண்ட்டில் வந்து மைனஸ் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ எவிக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 monthsக்கு மேலே ரெண்ட் பே பண்ணல, அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் இருக்குன்னா லேண்ட்லார்ட் வந்து இந்த கரண்ட்டை கட் பண்ணுறது, யூட்டிலிட்டிஸை கட் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. லாக்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ராப்பராக அவங்களை எவிக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணணும், ரெண்டல் ட்ரிபியூனல் இல்லைனா ரெண்டல் கோர்ட் மூலியமா. இப்போ ப்ராப்பர்ட்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா லேண்ட்லார்ட் வந்து ப்ரையராக வந்து 24 hours நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த 24 hours நோட்டீஸ் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, டெனன்ட்டோட ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லேண்ட்லார்டுக்கு விட டெனன்ட்டோட ஃபேவரில் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.